அனைவருக்கும் மந்திர வணக்கம். இது பிளாக் மேஜிக் இன் தமிழ் யூடியூப் சேனல். ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கன்னி சாபம். இந்த கன்னி சாபத்தால் துர்மரணங்கள் கூட நிகழலாம் அதிகபட்சமாக. நான் ஒரு 8 அறிகுறி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த அறிகுறியில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட கன்னி சாபம் இருக்கான்னு பார்த்து சரி பண்ணிக்கோங்க. இந்த கன்னி சாபங்கள் நமது குலத்தில் நமது முன்னோர்கள் வாயிலாக வரலாம். அதைத்தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலத்துலலாம் கன்னி தெய்வம் வழிபாடு அப்படின்னு ஒன்று பிரத்யேகமாக கொண்டு வந்தாங்க. கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு. இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த வார்த்தையை. இந்த கன்னி சாபம் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துக்கு, ஒரு பரம்பரைக்கு நிறைய ரூபத்தில் வரும். நான் அதுக்குன்னு ஒரு தனி பதிவு கொடுக்குறேன். இந்த பதிவோட நோக்கம் ஒரு 8 அறிகுறி சொல்கிறேன். இந்த 8 அறிகுறி இருந்தால் கன்னி சாபம் இருக்கும். அந்த கன்னி சாபத்தை நீக்கிறதுக்கும் ஒரு வழிமுறையை நான் சொல்கிறேன். ஆடியோ முழுசாக கேளுங்க. ஒரு அறிவிப்பு. மே 18ஆம் தேதி தெய்வ மந்திர உபாசனை நேரடியாக வழங்கப்படும். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில். நேரடியாக வர முடியாதவங்க தபால் மூலமாக கூட வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன தெய்வம் வேணுமோ அந்த தெய்வத்தினுடைய மூலமந்திரம், அந்த தெய்வத்தினுடைய அஞ்சன திலகம், அந்த தெய்வத்தினுடைய வழிபாட்டு முறைகள், தெய்வ குடுவை அத்துணையும் வழங்க போகிறோம். நேரடியாக வந்தால் நேரடியாக வந்து வாங்கிக்கோங்க. இல்லை நேரடியாக வர முடியாதவங்க தபால் மூலம் வாங்கிக்கலாம். விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். விவரம் தரோம். சரிங்களா? ஒரு 8 அறிகுறி. முதல் அறிகுறி, உங்கள் வீட்டில் உங்களுடன் வாழ்ந்து இறந்தவர்கள் அடிக்கடி உங்கள் கனவுகளில் காட்சி கொடுத்து அழுவது போன்றோ, அல்லது கனவுகள் காட்சி கொடுத்து ஏதாவது பேச முயற்சிப்பது போன்றோ அடிக்கடி உங்களுக்கு கனவு வந்தால் கவனமாக இருக்கணும். கன்னி சாபம் இருக்கலாம். இரண்டாவது விஷயம், உங்களது பெருவிரல், உங்கள் பெருவிரலில் அடிக்கடி உங்களுக்கு அடிபடுதா அப்படின்னா கன்னி சாபம் இருக்கலாம். மூணாவது, விபத்துக்களால் செலவு, விபத்துக்களால் வலி, ஏதாவது ஒரு விபத்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருக்காச்சும் ஒருத்தர் அடிக்கடி ஏதாவது விபத்துனால ரத்தம் சிந்துறது அல்லது விபத்துனால ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தால் கன்னி சாபம் இருக்கலாம். அடுத்ததாக, இரவு நேரங்களில் நீங்கள் திடீர்னு கண் விழித்து பார்க்கும்போது உங்கள் முன்னால் யாராச்சும் நிற்கிற மாதிரி ஒரு சில நொடிகள் ஒரு காட்சி மாதிரி வந்துட்டு போகும். இரவு நேரங்களில், அதாவது சூரியன் இல்லாத போது தான். சூரியன் இருக்கிற போது நான் சொல்லலை, சூரியன் இல்லாத போது அறைகளில் யாரோ ஒருவர் இருப்பது போன்ற உணர்வு அல்லது ஒரு கரு உருவம் மாதிரி அடிக்கடி உங்கள் கண்களை படுது அப்படின்னா கவனமாக இருக்கணும். அடுத்ததாக, தூங்கிட்டு இருக்கிறவங்க திடீர்னு கத்துறது, தூக்கத்தில் கத்துறது. இது ஆரம்ப கட்டத்தில் இது ஒரு பாடம் போட்டிங்கன்னா சரியாக போயிடும். ஆனால் என்ன பாடம் போட்டாலும் இந்த கத்துறதுங்கிறது தொடர்ந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் கன்னி சாபம் இருக்குன்னு அர்த்தம். நல்லா குடும்பம் போயிட்டு இருக்கோம், திடீர்னு எதிர்பாராத ஒரு பெரிய பண நஷ்டம் ஏற்பட்டுரும். திடீர்னு ஒரு நைட்டில் பண நஷ்டம், அப்படியே அந்த குடும்பமே நிலை குலைஞ்சு போகிற அளவுக்கு ஏற்படும். அந்த மாதிரி இருந்தாலும் ஆபத்துன்னு அர்த்தம். அடுத்தது, நல்லா இருக்க குடும்பம் சின்னாபின்னமா பிரிஞ்சு போறது, அதாவது ஒற்றுமை இல்லாமல் போறது. இறுதியாக, நோய் நொடிகளால செலவுன்னு நோய் நொடிகளால தொந்தரவு வந்துகிட்டே இருக்கிறது. இந்த 8 விஷயத்துல ஏதாவது 1 or 2 அடிக்கடி நடந்துச்சுன்னா நீங்கள் அதை என்னன்னு பார்த்து சரி பண்ணிக்கோங்க. இன்றைய காலகட்டத்தில் மாந்திரிகத்தை பற்றி பேசுகிற நம்பாதவர்களும் இருக்காங்க, நம்புறவங்களும் இருக்காங்க. இந்த ஆடியோ கேட்டுட்டு இருக்க நீங்கள் இதை நம்பினாலும் சரி, இல்லை நீங்கள் நம்பலினாலும் நாம் இதை கட்டாயப்படுத்த முடியாது. சொல்ல வேண்டியதை நாங்கள் சொல்லி தான் ஆகணும். சரிங்களா? இந்த 8ஐயும் நீங்கள் கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா துர்மரணம் கூட, அதிகபட்சமாக துர்மரணம் கூட நிகழ வாய்ப்பு இருக்குது. எனவே கவனமாக இருங்க. இதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். வருகின்ற ஆடி அமாவாசை 24/7/2025 நாங்கள் கன்னி தெய்வ பூஜை, பல ஆண்டுகளுக்கு பிறகு கன்னி தெய்வ பூஜை செய்ய போகிறோம். ஆடி அமாவாசை அன்னைக்கு எங்களது அதரண வேத முறைப்படி மயானக்கரையில் இந்த கன்னி தெய்வ பூஜை நடக்குது. இந்த கன்னி தெய்வ பூஜையில் கன்னி குடுவைன்னு ஒரு குடுவை கொடுப்போம். அந்த குடுவையை உங்கள் வீட்டில் வைத்து நாங்கள் சொல்கிற மாதிரி தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக கன்னி சாபம் அப்படிங்கிறது நீங்கி கன்னி தெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த கன்னி தெய்வ பூஜையை செய்கிறது 2 முறை இருக்குது. ஒரு முறை என்னன்னா, ஆற்றங்கரையிலிருந்து கொட்டு அடித்து அழைச்சிட்டு வர்றதுன்னு ஒரு முறை இருக்குது. இன்னொரு முறை எங்களை மாதிரி இருக்கிறவங்க அதரண வேத பூஜை செஞ்சு கொடுப்போம். நாங்கள் 24/7/2025 கன்னி தெய்வ பூஜை செய்ய போகிறோம். பதிவு செய்ய விருப்பம்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொடுங்க. அதனுடைய விளக்கத்தை நான் தரேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். மாக்காளியே நமக.